முதலில் அனைவருக்கும் அன்பான வணக்கம். பல ஆண்டுகளுக்கு பிறகு இது போல ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு முதல்கள் நன்றி தெரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நமது அனைத்து நண்பர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்ய துணை இருந்து பல பல நாட்களாக பணியாற்றி உழைத்த அனைவரையும் ஒருமுறை நன்றியுடன் நினைவு கூறுகிறது. இந்த நிகழ்ச்சி நாம் நண்பர்களாக நம் அனைவரும் மீண்டும் ஒரு முறை இங்கே சந்திக்கும் இந்த நிகழ்ச்சி மட்டுமே நமது மலர் நினைவுகளாக இருக்க முடியாது. நிச்சயம் பள்ளி நினைவு என்றால் ஆசிரியர் பெருமக்களும் நம்முடன் இருந்தால்தான் அந்த நிகழ்வு நிறைவாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு நமக்கு 6th 7th 8th போன்ற பள்ளிகளை வகுப்புகளில் பாடம் நடத்திய சுந்தரம் ஐயா அவர்கள் வருகிறார்கள். அது நமக்கு மிகுந்த மட்டற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களை அவரது முதல்வர் திரு முருகானந்தம் அவர்கள் வருகிறார்கள். அவர்களையும் வருக 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 என நமது செல்வபுரம் ஸ்கூல் அலுமினி குரூப் சார்பாக வரவேற்கிறேன். அடுத்ததாக நமது உயர்கல்வி என்ற நிலையிலே நமக்கு மிகவும் கண்டிப்பும் நல்ல தரமான முறையில் கல்வி அறிவை கொடுத்த நமது ஆசிரியர் திருமதி பெருகல நாயகி டீச்சர் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களையும் நமது செல்வபுரம் ஸ்கூல் அலுமினி குரூப் சார்பாக வருக வருக என வரவேற்பதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எல்லாம் வந்து ஸ்கூல்ல எத்தனையோ குரூப் பண்ணியிருக்கோம். அதையெல்லாம் ஒரு தாய் உள்ளத்தோட ஆசிரியர் பெருமக்கள் 2 பேரும் பல ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக தான் இவங்க 2 பேரும் நம்ம இங்க கூப்பிட்டுருக்கோம். அத்தனை பேருக்கும் வந்து இவங்களுக்கு சொல்ற நன்றி அவங்களுக்கும் உரியாக நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். அந்த ஆசிரியர் பெருமக்களும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவங்கள அந்த அளவுக்கு நமக்கு அன்னைக்கு கண்டிப்போடையும் நல்ல முறையிலும் கல்வியை கொடுத்ததுனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த அளவு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறோம்னா அதற்கு நம்ம அம்மா அப்பா இறைவனுடன் சேர்ந்து 4 தூண்கள் மாதிரி இவர்களும் முக்கியமா காரணம். அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பல முறை நாங்க டீச்சர்கிட்ட இந்த மாதிரி கூட்டு வரணும்னு நினைச்சோம். ஆனா அவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி கலந்துக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க. சுந்தரம் ஐயா அவர்களும் அதே மாதிரி தான் அவர்கள் உடல்நிலை கருத்தில் கொண்டு இந்த மாதிரி நிகழ்ச்சி கலந்துக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க ரொம்ப வற்புறுத்தி வேண்டுகோள் விடுத்து ரொம்ப பணிவா கேட்கறது அடிப்படையில அவங்க வந்திருக்கிறாங்க. நம்ம வேண்டுகோளை ஏற்று அவங்க வந்ததுக்காக மீண்டும் 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 ஒரு முறை அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். வணக்கத்துடன் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னமோ வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாம் போய் விளையாடுறீங்க, நீங்க எல்லாம் போய் ஜாலியா இருக்கீங்க, உங்க மனம் நினைவுகள் நாங்க எதுக்கு வரணும்னு இல்லாம குடும்பத்தவர்கள் வந்திருக்கீங்க, எங்களுடைய குழந்தைகளை ஒத்த வயதுள்ள வந்திருக்கீங்க, எங்க பேரம்பேத்தி வயதுள்ளவங்களும் இருக்கீங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறதுக்காக வந்தது எங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களையும் எங்க ஸ்கூல் குரூப் சார்பாக வருக வருக வரவேற்பு மகிழ்ச்சி அடைந்து அடுத்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும். கீதா கொண்டு motivated who you are felicitating. Yes, ஆசிரியர் போற்று ஆசிரியர் பணியை அறப்பணி கையெடுத்து வணங்குகிறோம், நன்றியுடன் நினைத்து பார்க்கிறோம். நாம் வாழ நாம் முன்னேற நமக்காக உழைத்தவர்கள், நாம் இன்று வாழ அன்று நாம் துன்பம் கொடுத்தவர்கள், நாம் முத்து சேர்க்க மூச்சைக்கு முத்து பிடித்தவர்கள், நாம் இளவயதில் கண்ட நடமாடும் தெய்வங்கள் எம் ஆசிரியர் என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம். இன்று பொறுப்போடு எவை நினைத்து புகழ் பரப்பி குன்றளவு கொடுத்தாலும் குறையாத செல்லத்தை இன்றளவும் எனக்களித்து இன்புறு மன்னர்களே பெற்றோருக்கும் மேலாக நிறைந்த சாதனைகள் எச்செல்வம் அழிந்தாலும் நீங்கள் தந்த கல்வி செல்லும் குறைவின்றி வந்ததோ வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கிடைத்த வள்ளல் பெருமக்களே. பள்ளிக்கூடம் எனும் கோயிலை உள்ளே எழுந்ததும் மூல தெய்வம் நீங்கள் அன்றோ இன்று இங்கு எழுந்தருளி எங்களை சிறப்புற செய்கிறீர்கள். நீங்கள் ஆள் போல் செழித்தோடி சீரோடும் சிறப்போடும் இன்னும் ஒரு 3 ஆண்டு வாழ்ந்து சிறப்பு செய்ய வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் ஆசிரியர் அவர்களே. நாம் இப்போது நம் மரியாதை பக்தியின் அன்போடு அர்ப்பணிப்போம். எங்களுக்கு கல்வி கண் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த நேரத்தில் எங்களது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வணங்குகிறோம். உங்கள் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கொடுத்து இன்று போல் இன்னும் நாங்கள் மகிழ்ச்சியாக ஒன்றாக
இதே போல் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதே போல் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நமது சுந்தரம் ஐயா அவர்களுக்கு நமது குழுவின் அட்மின் வெங்கடேஷ் அவர்கள் பொன்னாடை போட்டுவார். குழுவின் சார்பாக திரு வெங்கடேஷ் அவர்கள் மரியாதை செய்கிறார். பலத்த கரகொலி பலத்த கரகோஷம் எழுப்புங்கள். ஆசிரியருக்கு மரியாதை. தற்பொழுது சம்பத்தும் வெங்கடேஷ் குரூப் அட்மின் நடத்துவார்கள். அடுத்து ஐயா ரெடி கம்பேக் ஐயா ரஃபீக் அவர்கள் ஆசிரியருக்கு மரியாதை செய்வார். பலத்த கரகோஷம். அடுத்ததாக வெங்கடேஷ் அவர்கள் மரியாதை செய்வார். வெங்கடேஷ் சைடு. அடுத்ததாக திரு முருகானந்தம் அவர்கள் ஆசிரியருக்கு மரியாதை செய்கிறார். நன்றி ஐயா. நன்றி முருகானந்தம். நன்றி வெங்கடேஷ். கிளாப்ஸ். அப்படியே சைடு இங்க பாருங்க. அடுத்ததாக ஒரு சிறிய நினைவு பரிசை குழுவின் சார்பாக ரஃபி. அடுத்ததாக சம்பத்குமார் அவர்கள் குழுவின் சார்பாக நினைவு பரிசை ஆசிரியருக்கு வழங்குவார். நன்றி சம்பத். அடுத்ததாக திரு முருகானந்தம் அவர்கள் ஆசிரியருக்கு நினைவு பரிசு வழங்குவார். நன்றி முருகானந்தம். அடுத்ததாக திரு வெங்கடேஷ் அவர்கள் ஆசிரியருக்கு நினைவு பரிசு வழங்குகிறார். நன்றி வெங்கடேஷ். நன்றி மேடம். பலத்த கரகோஷம். நன்றி ரமா. அடுத்ததாக சுந்தரம் ஐயா அவர்களுக்கு ரமா அவர்கள் மரியாதை செய்வார். சைடு இந்த பக்கம். அடுத்ததாக ஸ்டேட் பேங்க் மேனேஜர் ஆஃப் மெட்ராஸ் செய்வார். அடுத்து ஆசிரியர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார் ரோமா கோபால் அவர்கள்.